அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஜபிக்கிறீங்களா? நாள்தோறும் இறைவார்த்தை கேட்குறீங்களா? பார்க்குறீங்களா? படிக்கிறீங்களா? அப்படி எல்லாமே இருந்தால் நீங்கள் பேர் பெற்றவர்களா மக்களே? ஆம், எல்லாரையுமே அவர் குற்றப்படுத்த மாட்டார். அவரில் வராதவர்களை கண்டிக்க உரிமையுள்ளவர் கண்டிப்பார், இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 6, இறைவார்த்தை 4 6 முடிய. ஏனெனில் ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள் தூய ஆவியை பெற்றவர்கள் ஆவர். கடவுளின் நல்ல வார்த்தையும் வரவிருக்கும் உலகின் வல்லமையும் சுவைத்த இவர்கள் நெறி பிறந்து விடாயின் இவர்களை மனம் மாற்றி மீண்டும் புத்துணர்வு பெறச் செய்வது அரிது. ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் இருந்து வெளிப்படையாக இழிவுபடுத்துவர்கள் ஆவர். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறார் பாருங்கள் இறை வார்த்தையில். நாம் ஒரு நேரம் ஒளியை பெற்றிருக்கிறோம், விண்ணக கொடையை நாம் சுவைச்சிருக்கிறோம், தூய ஆவியின் மூலமாக நாம் வரங்களும் கொடைகளும் பெற்றிருக்கிறோம், கடவுளின் நல்ல வார்த்தையை நாம் பிறருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறோம், அவர் வல்லமையை நாம் சுவைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வைத்துக்கொண்டு அவருடைய எல்லாவற்றையும் நாம் நிறைவாக பெற்று சுவைத்த பிறகு நாம் நெறி தவறு போனால், நெறி பிறண்டு போனால், நாம் அவரை மீண்டும் சிலுவையில் அறைந்து அவரை வெளிப்படையாகவே இழிவுபடுத்துகிறோம் என்று சொல்கிறார். நான் சொல்லலை மக்களே, இறை வார்த்தையில் பவுலடிகளார் சொல்கிறார், இல்லையா? அப்போது நாம் எல்லா கொடைகளையும் பெற்று அதை நமக்கு ஆதாயமாக்க கொண்டிருக்கிறோமா? பிற மக்களுக்கு ஆதாயமாக்குறோமா? பாவத்தில் விழுந்த ஆன்மாக்களை மீட்டெடுக்க ஆதாயமாக்குறோமா? இல்லை நமக்கே அதை நம்ம ஆதாயமாக்குறோமா? அவர் கொடைகள் தந்ததை, அவர் வரப்பிரசாதங்களை தந்ததை, தூயாவின் வல்லமையை நமக்காக பயன்படுத்துகிறோமா? பிறருக்காக பயன்படுத்துகிறோமா? அப்படி நமக்காக பயன்படுத்துகிறோம் என்றால் நாம் நெறி தவறி விட்டோம் என்று சொல்லலாம். பிறருக்காக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் விண்ணக பேற்றை அடைகிறோம் என்று சொல்லலாம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எல்லாரையுமே அழைத்திருக்கிறார், எல்லாரிடமே தூய ஆவியார் இருக்கிறார், எல்லாருக்குமே உணர்த்துகிறார். நாம் அவர் சொல்வதை கேட்பதற்கு நேரம் கொடுத்தாலே போதும், நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, ஒரு காலம் உம்மை சுவைத்த பின்பு நெறி தவறாத வாரியங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, எல்லாமே நீர் என்று உம்முடைய கரங்களில் நாங்கள் எங்களை அனைவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் மட்டும்தான் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும். நீர் எங்கள் அருகில் இருந்தால் அதுவே எங்களுக்கு ஒரு பேரின்பம் ஆண்டவரே, அதுவே மோட்சத்தை போல் எங்களுக்கு ஒரு நிறைவே கிடைக்கும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இங்கே எவ்வளவு துன்பங்கள் பட்டாலும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுது ஆண்டவரே. அன்றாட உணவு, ஆமாண்டவரே, அதுதானே முதலில். அதை எங்களுக்கு நீர் தருகிறீரே, அதற்கே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உழைப்பில்லாத நேரத்தில் கூட எங்களுக்கு உண்ண உணவு தந்தீரே ஆண்டவரே. அன்று எலியாவை போஷித்தது போல் எங்களை போஷித்தீரே ஆண்டவரே. அதற்கு கொடான கொடி நன்றி கூறம்பா. இந்த நாளையும் நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்ததற்கும் விண்ணக கொடையால் எங்களை நிரப்பிய கிருபைக்கும் நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.